முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். கான்ஃபிடண்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா? அந்த நேரத்துக்கு அப்படி வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவையான்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும். ஒருவேளை 2 பேரும் கூட்டணி அரசியலில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து? 2 hours 36 minutes இருந்துச்சு. அதில் ஒரு 36 நிமிஷம் குறைச்சிருக்கு. 2 மணி நேரம் படம். இப்போது ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது. நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்ப்பீங்க. விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் விஜயும் சூர்யாவும் நடித்து ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீரிலீஸ் ஆகுது. இந்த வாரத்துலேருந்து நீங்கள் சூர்யாவோட படத்தை ஆரம்பித்து வைக்கிறீங்க. ஸோ ஒருவேளை 2 பேரும் கூட்டணி அரசியலில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து? அதுக்கு நீங்கள் பிள்ளையார் சொல்லி மாதிரி போடுறீங்களா? அஞ்சானை பற்றி பேசலாமா? இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்கள, எப்போ பார்த்தாலும் இந்த 11 வருஷத்தில் எங்கேயாவது என்ன மீட் பண்ணும்போது, ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், டேய் சொன்னாக்கல்டா குத்திக்க போராட்டான்னு சொல்லுவேன் சார். இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். நான் முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாட்சியமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போது என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை எனக்கு புதுசாக பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ இன்னும் சிலர் போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. நீங்கள்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸுக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பத்தலை, அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு August 15ன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே இத்தனை ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிஸ்டன்ட் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கூட கொஞ்சம் மாறணும் சார்ம்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காக இந்த படத்தை சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு. நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம், கீழே எடிட் சூட் இருந்துச்சு, பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள். தொடர்ந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா போன்ற படங்களை சின்ன படங்கள் வீக்லி 10 படம் வருது. அந்த சூழலில் நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க. இது சின்ன படங்கள் இந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா? இப்போ என்ன சின்ன படம் வருதுங்க? தொடர்ந்து வீக்லி 10 படங்கள் வந்துட்டு இருக்கு சார். அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை, அழகி படத்தை அவர் சொன்னார், ஏன் சின்ன படத்துக்கு தேர் தர மாட்டேங்கிறான்னு தங்கர் பச்சான். எல்லா கட்டத்தையும் இதுதான் இருக்கும். பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே. நீங்கள் பட்ஜெட்டை வச்சு சொல்கிறீங்களா? யார் முடிவு எடுக்கிறது? அதை ஃபேமிலி, இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, அது சின்ன படமா பெரிய படமா? அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும். வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது. கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேறு பெரிய படமும் வந்துச்சு. கோலி சோடாவை தேட்டரே தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ சத்தியம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு, நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு. சதுரங்க வெடி கூட அப்படி தான். அதனால் என்னென்னா, சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு தான். ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடினா கூட தெரிஞ்சிடும், சார் அந்த படம் ஃபுல்லாக சார், நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிடுவாங்க.
சார் இப்போ இந்த 36 நிமிஷத்துல சூர்யா சார் போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா, சமந்தா போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்க? அந்த கணக்கு இல்லை, படத்துடைய கண்டென்ட் வைஸ் அதாவது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார். இது வந்து படத்தை தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட்டுக்காக தான் கேட்குறேன். சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு, ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்களும் போட்டிடுறீங்களா? அந்த எலெக்ஷன் வேணாம், இந்த எலெக்ஷன் வேணாம், அஞ்சான் மட்டும். அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார். அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு. அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அவ்வளோ 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி பழி போட நான் விரும்பலை. நம்ம சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி இந்த பாருங்க அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்ல. ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், பாவம். அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம், பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது. இப்போது மணிரத்னம் படம், சங்கர் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே சிக்காதவங்களே இல்லை. எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இன்னும் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லாரும் இருக்க முடியும். எல்லா படமும் நல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டேரக்டரும் எடுத்ததில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம், நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் எடுப்போமா? இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. நாங்களே ஏமாந்துடுறோங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை. ஒரு டயத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும். அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை. அது ஒரு மேஜிக். அது அமைஞ்சு அப்படி எல்லாம் வரணும். அப்படி வர்ற படங்கள் வந்து 100% போயிடுது. இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது. பார்க்கலாம். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல, இது ஒரு அனுபவம். இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம். அதான் சார் சார் ஒரு வார்த்தையில் ஒரு படத்தையெல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன? அது வந்து ப்ரெஸ் மீட்டு கிடையாது, சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ. அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல. இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை. அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க. நான் சொல்லுவேன், பேசுவேன். சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கையாளனாக இருந்து வந்து இவனுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பெட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு யார் கூப்பிட்றாங்களா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்து செய்கிற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தெரியும். இங்கே எல்லா டைரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா? சண்டைக்கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா?
அது இல்லை, நம்ம நம்ம பேசுகிற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவன் யாருன்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும். ஆனந்தம் படம் அவ்வளோ பெரிய ஹிட், ரன் அவ்வளோ பெரிய ஹிட், அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார். அவர் தயாரிப்பாளர் ஆனனால தான் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போயிட்டு நிறைய ப்ரெஷர்னால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்காங்க. நீங்க தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுவீங்களா? அது உங்க வாழ்க்கையில சினிமா வரையில பாதிப்பு ஏற்படுத்துதா? என்னமோ டேரக்டராக இருந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆன மாதிரி கேட்குறீங்க. ஏவிஎம் ஏவசிட்டியாரே ஃபஸ்ட்டு டேரக்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர். நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், கவிதாலயா, மணிரத்னம் சார், மெட்ராஸ் டாக்கீஸு, இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற, சினிமாவை நேசிக்கிற, ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பற்றி தான் சொல்லணும். அவர் இருக்காரு பக்கத்துலேயே, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. அதனால வந்து எனக்கு எந்த சிரமம் அவர் கொடுக்கறது இல்லை, என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது. அவர் இருக்கிறதுனால பண்ணுறோம். சார் நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு. அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அந்த அது யார் சொன்னது நான் அவங்க 2 பேரும் கதை சொல்ல போறேன்னு? ரஜினி சாரே சொன்னாரா? தேவாவே சொன்னாரா? இல்லை, அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை. புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, அற்புதமாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. அஜித்தோட ஜி படம் ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. அது யார் கேட்குறது? அது உங்களுக்கு பிடிச்ச படமா?